இங்க இருக்கீங்களா? அவர் இறந்துட்டாரு சொல்றாரு. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதால செத்து நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமாண்ணே. அடியில சண்டை போட்டு நான் மருந்தை குடிச்சு செத்து போயிட்டேனா? நான் செத்துட்டேனே. என் தம்பி என்ன தவிக்கிறேன். என்ன சொல்லுமா, நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லுமா. அழுகுறான் பாருமா. அண்ணா அவர் இதோ இங்கதான் இருக்காருண்ணா. அம்மா பைத்தியமா நீ? அம்மா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? ஒரே ஒரு உதவி பண்றேன். அந்த 50 லட்சம் 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்தது உன் கையிலேயே நான் தாரேன். அது அண்ணன்கிட்ட கொடுத்துறியா, தம்பிகிட்ட கொடுத்துறியா? இங்க பாரு, அந்த செயினை மட்டும் கழட்டி கொடு. நான் போய் என் கழுத்துல போட்டுட்டு வந்தா எனக்கு சக்தி வந்துடும், அந்த பொருளை எடுக்கிற சக்தி. ஏன்னா தங்கத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு அந்த சாமியை சொன்னேன். போட்டேன். சரி கொடு. இது எத்தனை போகணுமா? நான் போட்டுக்கிறேன். செயின் நான் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன பசங்க கைத்தாம்பேட்டில் அடிக்கிறான். எனக்கு சப்போர்ட் நீ தானே வர. இப்போ எனக்கு யாருன்னா இருக்கு உன்னை விட்டா? இந்த பாலத்தில் நீ இறந்து போன. தம்பியை விட்டு எப்படி நான் இறந்து போ மனசு வந்துச்சு உனக்கு. அந்த அண்ணி ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு செத்துட்டேண்ணா. நீ அம்மாவே என்ன விட்டு நான் எனக்கு நீ யாருன்னா இருக்குது சொல்லுங்கண்ணா. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? உன் சிரிப்பை திருப்ப நான் பார்ப்பேன். நீ இல்லாம ரொம்ப எனக்கு கஷ்டமாகுதுண்ணா. அம்மா தடாம இருக்கிறாங்கண்ணா. தம்பி அண்ணா அண்ணா நீங்க இங்க இருக்கீங்களா? அவர் இறந்துட்டாரு சொல்றாரு. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதால செத்து நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமாண்ணே. எப்படி இது? நான் நம்பவே முடியல. நான் செத்து 3 நாள் ஆகுதுமா. அடியில சண்டை போட்டு நான் மருந்தை குடிச்சு செத்து போயிட்டேனா? நான் செத்துட்டேனே. என் தம்பி என்ன தவிக்கிறான் பாருங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. சொல்லுமா, நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லுமா. அழுகுறான் பாருமா. அண்ணா அவர் இதோ இங்கதான் இருக்காருண்ணா. அம்மா பைத்தியமா நீ? நானே எங்க செத்து துக்கத்துல இருக்கிறேன். வந்து சொல்லுமா. அண்ணா அவர்கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்றாருண்ணே. நம்ம லூசுமே தனியா பெணா தின்னுகிறேன். எங்க அண்ணன் செத்தாடதாம்மா இது. இங்க வந்து பெணா தின்னு பைத்தம் போல நீ. யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேன், யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அதனால நான் சொல்றத நம்ப மாட்டேன். செத்தவங்க நேர்ல வந்து சொன்னா நம்ப முடியுமா? ஆனா நீங்க உன் கண்ணுக்கு தெரியறா. நீ என்ன தெய்வ பிறவியா? அப்போ ஆமாண்ணே, சின்னதுல இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க. தெய்வ குழந்தையா நீ? ஆமாண்ணே. சொன்னாங்களா உன்கிட்ட? அதனாலதான் உன் கண்ணுக்கு தெரியற போல இருக்கு. என்ன பார்த்த நீ யார்ட்டையும் சொல்லாத. ஒன்னதாமா தப்பா நினைப்பேன். என் தம்பி கூட பாரு. என் தம்பி கண்டு முன்னாடியே நிக்கிறடா. நிக்கிறடா. பாருடா, என்ன பாருடா, பாருடா. அது அவர் நிக்கிறாரு பாருண்ணே. அண்ணே தம்பி பைத்தியமா நீ? அடிப்பமா நீ? நான் எங்க செத்துல துக்கத்துல இருக்கிறேன். தெரிய மாட்டேது. என் குடும்பமே நடத்த போச்சு. என்னாச்சுன்னு? அண்ணா 1 கோடி பணம் 10 பவுன் நகை எல்லாம் சேர்த்து வச்சுன்னு எங்களுக்கு ஓசம். அந்த நகை எங்கண்ணா இருக்கு சொல்லுண்ணா. அந்த பணம் எங்கண்ணா இருக்கு? அண்ணா டேய் தம்பி, அந்த 1 கோடி பணம். டேய் தம்பி, நான் சொல்றதை கேளுடா. டேய் அண்ணா என்கிட்ட சொல்லுண்ணே, நான் சொல்றேன். சொல்லுமா. 1 கோடி பணம் எனக்கு தெரியும்னு சொல்லுமா. அண்ணா 1 கோடி பணம் உங்க அண்ணாக்கு தெரியுமா அண்ணே? அம்மா நம்ம மெண்டல் அம்மா திரும்ப பேசிக்கிறேன் நீ. என்னன்னா எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாரு. நம்ம பண்றது செத்துட்டவனு சொன்னாலும் எப்படிப்பா நம்புவா? என் தம்பி நல்ல தங்கவாட தம்பி கம்பி. அம்மா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? ஒரே ஒரு உதவி பண்றேன். அந்த 50 லட்சம் 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்தது உன் கையிலேயே நான் தாரேன். அது அண்ணன்கிட்ட கொடுத்துறியா, தம்பிகிட்ட கொடுத்துறியா? 50 பவுன் நகையை எடுத்தான் தாரேன். அம்மா வச்சிருக்கேன், ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல. நான் போனேன்னா ஒரு செகண்ட்ல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். என்ன நீ இதை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சோறியா? கொடுக்குறியா? அம்மா எனக்கு இவ்வளவுதான் உதவி பண்ற நீ. என்ன ஆனா பயப்படாம உதவி பண்றேன்னு நினைக்கிறேன். பாருபாயா தம்பி கதற பாருபாயா. அம்மா இங்க பாரு. அம்மா இங்க பாரு. அம்மா இங்க பாரு. அம்மா சரிம்மா. இப்போ ஒரே ஒரு விஷயம் யார்கிட்டையும் சொல்லாத. பாருபாயா தம்பி தவிக்கிற தம்பி ஒன்றுமே இல்லை. நான் சேர்த்து வச்சிருந்தேன் பணம். இதில் வச்சிருந்தேன் ஒரு சூட் கேஸில். அந்த பணத்தை நான் எடுக்கலான்னு போனாலும் என்னால் எடுக்க முடியல. அப்போதான் நான் வந்து ஒரு சாமியார், அவர் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேன். அந்த காட்டில் இருந்தார், காட்டுவாசி சாமியார். அவர் சொன்னார், நீ அந்த பணத்தை நகையெல்லாம் எடுத்து உன் குடும்பத்தில் நீ கொடுக்கணும்னா அது யார் மூலியமாவது ஒரு ஆள் மூலியமாக தான் கொடுக்க முடியும். நீ மட்டும் அதுக்கு என்ன சொன்னார்னா, ஒரு பவுனு செயின், ஒரு கன்னி பொண்ணோட பவுனு செயினை வந்து நீ வாங்கி உன் கழுத்துல போட்டுக்கிட்டு நீ போயிட்டு அந்த பொருளை எடுத்தனா நீ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாங்களா உன்கிட்ட? தம்பி அழுகுறேன். இப்போ நீங்கள் போட்டிருக்க செயினை மட்டும் என் கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அந்த செயினை போட்டுக்கிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து 50 பவுன் நகையும் 1 கோடி ரூபாய் பணம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஒரு 5 பவுன் நீங்கள் எடுத்துக்கோங்க, 10 பவுன் கூட எடுத்துக்கோங்க, பாக்கி கொடுத்துருங்க. அழுகுறா பாரு பார்த்தா விற்கிறானு. நான் என்னென்ன பண்றது? உன் செயினை மட்டும் கொடுமா. செயினா பயமா இருக்குண்ணா. பாத்தீங்களா?
செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இல்லம்மா நான் போயிட்டு நான் மறைஞ்சு போயிட்டு நான் எடுத்துட்டு வந்துடுவோம். அவன்கிட்ட சொல்லடா இங்க இருக்கிறன்னு சொல்லாமா. ஐயோ அண்ணா அவர் இருக்காருண்ணே. நம்ப மாட்டாமா நம்ப மாட்டான். இங்க பாரு அந்த செயினை மட்டும் கழட்டி கொடு. என் கழுத்துல போட்டுட்டு வந்தா எனக்கு சக்தி வந்துடும். அந்த பொருளை எடுக்கிற சக்தி. ஏன்னா தங்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு அந்த சாமியை சொன்னாருமா. நான் எடுத்து வந்து அவன் கோயில கொடுத்துட்றேன். நீ 20 லட்சம் பணமும் ஒரு 10 பவுன் நகை நீ எடுத்துட்டு போமா. எனக்கு உதவி பண்ணதுக்காக ஹெல்ப் பண்ணுமா. நான் பவுன் மட்டும் கொடுமா. பவுன் மட்டும் கொடுமா. அண்ணா அப்போ எனக்கு 20 லட்சம் தருவீங்களாண்ணே? உனக்கு நான் தாரமா 20 லட்சம் 10 பவுண்டாக தாரமா. நீ கவலைப்படாத. அந்த செயினை மட்டும் கொண்டு கொடு. தம்பி தம்பி நீ கவலைப்படாத. தம்பி அண்ணன் வரண்டா அண்ணன் வந்து உனக்கு எல்லாத்தையும் தரடா. டேய் நீ கவலைப்படாதடா. ஒரு சிரிப்பு திருப்பி பண்ண நான் பார்ப்பேன். ஒரு சிரிப்பு பாருண்ணா. இந்த ட்ரெஸ்ல தான் இறந்து போட அதே போட்டேன். சரி கொடு. இது எத்தனை போகணுமா? நான் போட்டுக்கிறேன். இந்த செயின் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது. எப்பா இப்படி எல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீ இங்கே இரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எனக்கு 20 லட்சம் கன்ஃபார்மா கொடுத்துருவீங்களே? 20 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் தரமா? 50 லட்சமா? லேட்டா போனா 4 பவுன் தான். 50 லட்சம் தர 50 லட்சம் தர. இந்த கண்ணை திறந்துடாத. கண்ணு நான் வர வெளிச்சம் உன்னால பார்க்க முடியாது. One hour later. என்ன போன தம்பி விட்டு. அண்ணா உங்க அண்ணா என்கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு போயிட்டாருண்ணே. 50 லட்சம் காசு தர. பைத்தியம் மாட்டேன்னா மைனி சும்மா அங்க பார்த்தேன்னு சொல்றேன். நகை திரும்ப சொல்லிட்டேன். கோமாசில இருந்து வேலை தப்பிச்சு வாங்க. நானே எப்போ பார்த்தேன் நீ செத்து போய் நகை வாங்கிட்டு போயிட்டாருண்ணே. நகை வாங்கி போன யாரு எங்க ஏமாந்த நீ? எங்க அண்ணா இங்க தானே நின்று இருந்தாரு. ஏமா போமா நானே மெண்டல் ஆடுவேன். உனக்கு மேல என்ன பண்ணிடுவோமா உன்னை நீ? அண்ணா பே என்ன எனக்கு காசு தர சொன்னீங்களே வாங்க அண்ணா. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. காசு இல்லைனாலும் பரவாயில்லண்ணே. நகை எடுத்துட்டு போயிட்டீங்க தாங்களே. ஏமா இன்னொரு யாருக்கலாமா நீ பேசுகிற தனியா? அண்ணா உங்க அண்ணன் என் நகை வாங்கிட்டு போனாருண்ணே. பயமா இருக்குதுமா. நீ ஏதோ போய் தொண்டை கிட்ட கச்சிட்டு போறமா போகும்போது. அண்ணா பே என்ன வந்துடுற சொன்னீங்களே. எப்போ நான் வருவீங்க? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குண்ணே. குடும்பத்தை காத்த தெய்வமே. அண்ணா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணா இவர் தானே நகை வாங்கிட்டு போனாரு. எங்க அண்ணன் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கம்மா. அண்ணா நீங்க தானே என் நகை வாங்கிட்டு போனீங்க? நீங்க தானே பெரிய அண்ணன். அண்ணா இவர் தானே நகை வாங்கிட்டு போனாரு. தம்பி எங்க அண்ணன் இப்பதான் வாரேன். அண்ணா அவர் சொன்னாருண்ணே. என்ன சொன்னாரு? என் நகை வாங்கிட்டு போயிட்டாருண்ணே. என்ன சொன்னாரு? 50 லட்சம் காசு 2 பவுன் நகையும் தர சொன்னாருண்ணே. 50 லட்சம் காசா? இந்த மூஞ்சிக்கா? ஆமாண்ணே சொன்னாருண்ணே. என்னை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிட்டாருண்ணே. அண்ணன் மேல பழி போடலான்னு பாக்குறியா? என்ன ஒருத்தங்கடி கை நீட்டி பணம் வாங்கினது கிடையாது. நீ வாடா. அண்ணா பே நான் இங்க வாங்கண்ணே. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. என்னடா யாரா இது? தெரியல நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். நானே அண்ணன் சேர்த்துல துக்கத்துல வந்தது எல்லாம் போல பண்ணி துக்கத்துல இருக்க நம்ம எனக்கு துக்கத்தாடா இருக்குடா. ரெண்டும் ஒண்ணா பிறந்தவனுடா. இப்படி போச்சு என்ன பண்ண முடியும்? மனுஷனா பிறந்த ஒரு நாள் சாவத்தாடா வேணும். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களை உட்காந்து ஆய்ந்து நிக்கிறேன். நகை உங்க பேனை வாங்கிட்டு போயிட்டாரு. பேயனை வாங்கிட்டு போயிட்டாரா? என்னடா பார்த்து பேய் என்னன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல விட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவோம். நானு கடிப்பு இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு கடுப்பேத்திட்டு இருக்க நீ. அண்ணனை பத்தி பேசாதம்மா. நானே அண்ணா வாங்கிட்டு போனாரு நகை. நகை எதுக்கு வாங்கிட்டு அடகு வைக்கிறதுக்கா? இல்லண்ணே அவரு 50 லட்சம் காசு 2 பவுன் நகை. 50 லட்சம் சொல்றீங்க. நாங்களே 1 கோடி ரூபாய் பணத்தை என்ன தொலைச்சிட்டாரு. எங்க வச்சிருக்காரு தெரியும்? அது எடுத்துட்டு வரதானே அவரு போனாரு. யா எப்படி தெரியும் இதுக்கு பணம்லாம்? ஏமா உனக்கிட்டமா தெரியும்? அவர் தானே சொன்னாரு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனே. நான் 5 சொல்லியிருந்தேன். அப்போ காலில் ஊழிச்சு போடுதுண்ணா. அதை வச்சு பிளான் பண்ணி பணம் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லண்ணே நீங்க 2 பேரும் தான் என்ன பிளான் பண்ணி ஏமாத்துறீங்க. நகை பூச்சி யாருமா வாங்கிட்டு போனா? உங்க பேய் என்னதான் வாங்கிட்டு போனாரு. உசுர எடுத்துரும். எங்க அண்ணன் பேய் என்ன சொல்லக்கூடாதுமா. இல்லண்ணே நகை வேணும்னு எங்க வீட்டுல தெரிஞ்ச என்ன விளக்கு மத்தல சரி அடிப்பாங்க. சரி இருமா நகை நான் தர்றேன். நான் தான் முன்னாடி வந்தது டிஷர்ட் பாடிட்டேன். இறக்கலாம் இல்ல அது நான் தான். ஐயோ ரொம்ப இப்படி எல்லாத்தையும் நம்புது அப்படியே. சும்மா விளையாட்டுக்கு மாயமா இதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா சும்மாமா. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நகையை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. 5 minutes later. உன் செயின் இல்லம்மா. அம்மா நீ எதுவும் வருத்தப்படாத. சும்மா ஒன்றை வச்சு ஒரு பண்ணு தான் பண்ணு.